ப்ரொடக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள், உற்பத்தியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள், பர்ச்சேஸில் வாங்குவதில் தான் முதலீடு செய்வார்கள். 20,000 கோடி, 19,500 கோடி, 20,000 கோடி முதலீடு செய்வார்கள் வாங்குவதில். ஏன்? ஒரு அலகு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ₹1 கமிஷன் என்று வைத்தா கூட பல ஆயிரம் கோடி கமிஷன் வருது. அதனால்தான் இவர்களை கமிஷன் பாய்ஸ், நாட் சீஃப் மினிஸ்டர், நாட் பிரைம் மினிஸ்டர், புரோக்கர்ஸ் என்று சொல்வதற்கான இதுதான். பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், சீஃப் மினிஸ்டர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர். தட்ஸ் ஆல். கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தன விரட்டி விட்டது விடுதலை போராட்டம். வானூர்தியில வர்த்தகம் செய்ய வரவனை வா என்று சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பது தேசப்பற்று. இவங்க என்ன செய்வ? அடிமை இந்தியாவில் பி இண்டியன் பை இண்டியன் தேசப்பற்று. இன்னைக்கு எவனாவது பி இண்டியன் பை இண்டியனா தேச துரோகம். இது ஒரு நாடுரா, இது ஒரு நாடு, இது ஒரு கேடுகட்ட கூட்டம். சோரை ஏற்றுமதி பண்றேன், நீ காரை ஏற்றுமதி பண்ணிட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யற வெங்காயம். நான் வெங்காயம் பருப்பை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி செய்யறேன்னு சொல்றேன் வெங்காயம். இவ்வளவுதான் வெங்காயம். ஏதோ ஸ்டாலின் பெரிய தளபதி, முதலமைச்சர், சாராய வியாபாரி, அவரை போய் நீ பேசிட்டு. செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாம வந்து பண்ண பிறகு தலைகீழ் மாற்றம். எல்லா மின்பூங்கா அதானி தயாரிக்கிறார் 5000 ஏக்கரில் 4,500 கோடி முதலீடு செய்து. 4,500 கோடி உங்களுக்கு முதலீடு இல்ல. பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமே நீங்க 5,000 கோடி முதலீடு செய்திருக்கிறீர்கள். 4,500 கோடிக்கு அரசு செய்ய முடியாது, உங்களால செய்ய முடியாது. நமது ஆட்சி வந்த பிறகு அத்தனை காற்றாலை மின்சாரத்தையும் இந்த சூரிய ஒளி மின்சாரத்தையும் தமிழ்நாடு அரசு தயாரிக்கும். நாம தயாரிப்போம். தீர்ந்து விடுகிற வளங்கள், நிலத்தை, வளத்தை, காற்றை, நீரை நஞ்சாக்குற இந்த ஆலைகளை மூடுவோம். செய்ய முடியாத? கடல் அலையில ஜப்பான், துபாயில கடல் அலையில தயாரிக்குது. சாலையின் இரு ஓரங்களையும் டிவைடர்ல வச்சிருக்கான் அந்த காற்றாலை, காற்றாடிய வேகமா போற கார்ல அந்த காத்துல மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அந்த வரைவை 16ஆம் ஆண்டு 2016 ஆட்சிக்கு வந்தா எப்படி மின் உற்பத்தி திட்டத்தை இதெல்லாம் கொடுத்துருக்கேன், படிச்சுப்பாரு. மக்களரசு.comல இருக்கு. செயல்படுத்த மாட்டார்கள் இவர்கள். ஏன்? இவர்கள் ப்ரொடக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள், உற்பத்தியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள், பர்ச்சேஸில் வாங்குவதில் தான் முதலீடு செய்வார்கள். பிற மாநிலங்களில் பிற மாநில முதலாளிகளிடத்திலே வாங்குவதில் தான் முதலீடு செய்வார்கள். ஏன்? 20,000 கோடி, 19,500 கோடி, 20,000 கோடி முதலீடு செய்வார்கள் வாங்குவதில். ஏன்? ஒரு அலகு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ₹1 கமிஷன் என்று வைத்தா கூட பல ஆயிரம் கோடி கமிஷன் வருது. அதனால்தான் இவர்களை கமிஷன் பாய்ஸ், நாட் சீஃப் மினிஸ்டர், நாட் பிரைம் மினிஸ்டர், புரோக்கர்ஸ் என்று சொல்வதற்கான இதுதான். பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், சீஃப் மினிஸ்டர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர். தட்ஸ் ஆல். அந்நிய முதலீடை கொண்டு வருது. முதலீடே அந்நிய முதலீடு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துச்சு வெள்ளக்காரனுக்கு, இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு அடிமையா இருக்க துடிக்குது. கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தன விரட்டி விட்டது விடுதலை போராட்டம். வானூர்தியில வர்த்தகம் செய்ய வரவனை வா என்று சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பது தேசப்பற்று. இவங்க என்ன செய்வ? அடிமை இந்தியாவில் பி இண்டியன் பை இண்டியன் தேசப்பற்று. இன்னைக்கு எவனாவது பி இண்டியன் பை இண்டியனா தேச துரோகம். இது ஒரு நாடுரா, இது ஒரு நாடு, இது ஒரு கேடுகட்ட கூட்டம். இது இப்ப அறிவு வந்துருச்சு, கல்வி வந்துருச்சு, பயன் வந்துருச்சு, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அப்ப மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ சீமான்? கார் எல்லாம் உற்பத்தி பண்ண வேணாமா? இறக்குமதி பண்றேன். சோரை ஏற்றுமதி பண்றேன். நீ காரை ஏற்றுமதி பண்ணிட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யற வெங்காயம். நான் வெங்காயம் பருப்பை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி செய்யறேன்னு சொல்றேன் வெங்காயம். இவ்வளவுதான் வெங்காயம். நீ பாரு வள இளநியை எப்படி அழகா வெட்டி பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யறான்னு பாரு. நீ எதையுமே பாக்குறது இல்லை, எல்லாம் பாக்குறது இந்த கிசு கிசு பொறணி, இந்த அவன் அவனை திட்டுறது, இவனை திட்டுறது, இந்த பொம்பளை அவனை ஓடனா, அவன் அவனை வச்சிருந்தா, இதெல்லாம் யூடியூப்ல பாக்கு. இதெல்லாம் ஒரு தடவை பாரு, இதெல்லாம். ஆனா 26 தேர்தலில் அன்னை இதெல்லாம் டிஜிட்டல் ஸ்கிரீன் வச்சு போட்டு காட்டுவேன். பாரு தென்கொரியா எப்படி கல்வியை கொடுக்குது பாரு. பாரு ஆஸ்திரேலியா எப்படி ஆடு மாடு வளர்க்குது பாரு. பாரு இவன் எப்படி பிரேசில் எப்படி கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பு ஒரே ஒரு வளம் தான் அவனுக்கு. மாடு கரும்பு. கியூபா வெறும் கரும்பு. உலகத்தின் சர்க்கரைக்குன்னா கியூபா. கரும்பு மட்டும்தான், சர்க்கரை மட்டும்தான். ஆனால் கல்வி அவன்ட்ட, மருத்துவம் அவன்ட்ட, போக்குவரத்து அவன்ட்ட, சாலை போடுதல் பராமரித்தல் அவன்ட்ட, மின் உற்பத்தி விநியோகம் அவன்ட்ட. இந்த பரதேசின் மாதிரி எல்லாருக்கும்
கூறு போட்டு வித்து விட்டு கமிஷன் வாங்கிட்டு படுக்கிற கமிஷன் மண்டி கிடையாது இங்க. நீ ஏதோ ஸ்டாலின் பெரிய தளபதி முதலமைச்சர் சாராய வியாபாரி, அவரை போய் நீ பேசிட்டு ஏன்னா இருக்கிறத கொஞ்சம் பெரிய வியாபாரி. கண்ணுக்குட்டிக்கு பெரிய குட்டி, அது கண்ணுக்குட்டி, இது பசு மாடு, அவ்வளவுதான். இது பெரிய மாடு. என்ன தேவனு அளவ கூட்டு போ போ. இந்த 15,000 அவன் கொடுக்குற காசை வச்சு நீ என்ன வாழ்ந்துற போற, செழிச்சிட போற, நான் பார்ப்பேன். மறுபடியும் வருவேன், 26 வருவேன்ல, என் தங்கச்சி கூட்டிட்டு வருவேன். அப்ப நீ வந்து கேட்பேன், என்ன அவன் கொடுத்த காசை வச்சு 2-3 மாளிகை கட்டி வாடகை விட்டு அவருக்கு 1 ஏக்கர் வச்சவன் 10 ஏக்கர் வாங்கி உழுகிறா போல இருக்குது. வரும்போது காதில் தோடு போட்டிருப்பா, அதை விற்று அடமான வச்சுட்டு குச்சியை மாட்டி விட்டுருப்பா, காதில் விளக்கு மாற்று குச்சி ஒடிச்சு வச்சிருப்பா. அதானே குச்சி. எங்கள் அம்மாலாம் அப்படிதான், எங்கள் அப்பா தோடை கழட்டிட்டு விளக்கு மாற்றி குடிச்சிட்டு ஓட்டை தூந்துடப்படாதுல்ல, புருஷன் திருப்பி தருவான், என்னைக்காவது மாட்டலான்ட்டு கடைசியாக போக வேண்டியதான். அதானே. இது ஒரு பொழப்பு, இது ஒரு கர்மம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அந்த வளர்ச்சியைத்தான், அதில் வருகிற பொருளாதார மேம்பாடு, அந்த பொருளாதாரத்துக்கு பேர் தான் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். தாய்மை பொருளாதாரம் சீமான். இவன் மேக் இன் இந்தியா, மற்றவனெல்லாம் மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜெர்மன். நாங்க அப்படி கிடையாது. தமிழ்நாடு ஒரே ஒரு மேட் இன். குவாட்ரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, இது மேட் இன். நீ என்ன தயாரிச்சிருக்க? கொசுவத்தி, ஊதுவத்தி, சாம்பிராணி, இந்த வேற என்னடா தயாரிக்க, குங்குமம், திருநீர். ஒரு இளவும் கிடையாது உனக்கு. ஒரு அறிவு சாப்பிட்றதாவது எப்படின்னு தெரியுதா? ரொம்ப நாளா நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது, என்னப்பா பல்லு போன மாதிரி சவக்கு சவக்குன்னு சாப்பிட்டு அள்ளி முழுங்குப்பா, அது அப்படியே மென்று சாப்பிட்றது தருத்திரம்னு சொல்லி வளர்த்து விட்டாங்க. எங்கள் அப்பாவை சேர்ந்து எங்கள் அப்பா சொல்கிறார், டே பசித்து உன், மசித்து உன், ரசித்து உன், ருசித்து உன். குடலுக்கு பல்லு இல்லடா. ஆமாம், குடலுக்கு பல்லு இல்லை. அப்போ வாயிலே ஜீரணிச்சிடணும்டா. 32 பல்லு இருக்கிறது, ஒவ்வொரு உணவையும் 32 முறை மெல்லணும்டா. தண்ணீரை உண்ணணும்டா, உணவை குடிக்கணும்டா. உமிழ் நீரோட சேர்ந்து தண்ணீரை குடிக்கணும், உணவை குடிக்கணும். அப்ப அதுல இன்சுலின் சுரந்துரும். சர்க்கரை நோய் என்று எட்டிய பார்க்காதரா. இனிமேலாவது கடைப்பிடிங்க தயவு செய்து என் தம்பி தங்கைகள். நல்லா மென்னு உமிழ் நீரோட குடிங்க. உணவை உண்ணுற முறை பசித்து உண். நேரத்துக்கு சாப்பிடணும், சதி நம்பிராத. பசிச்சு சாப்பிடணும் விதி. நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிட்டுருங்க, சாப்பிட்றாத, தயவு செய்து சாப்பிட்றாத. பசிச்சு சாப்பிடு, பசித்து சாப்பிடு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். யாரு? அமெரிக்காவில் எம்வேர்டு ஹூப்பர்னு ஒரு டாக்டர், எங்க அப்பா தான் எழுதியிருக்கிறார், நம்மாழ்வார். நீ படிக்க மாட்ட, படிச்சவன் சொல்றது கேட்டுக்க. எம்வேர்டு ஹூப்பர். அவர்கிட்ட ஒரு 16 வயது பெண் வருது, ஒவ்வாமை, அலர்ஜி. தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துருது, எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துருது. இந்த நோய்க்கு அவரும் 1 வாரமா மருந்து கொடுத்து பார்க்குறாரு, வாந்தி வந்துகிட்டே இருக்கு. வீட்டில் போய் ரொம்ப அப்படியே படுத்து வச்சிருக்கும்போது கனவு வந்துடுது. கனவுல அந்த நோய் அவருக்கு வந்துடுது. நோய் கனவுல உருவமா வந்து நின்றுக்கிட்டு, எனக்கு நோயாளிக்கு இடையில நீ யார் அடே அப்படின்னு கேட்குது. அவருக்கு ஒரு சிந்தனை தட்டி விறுவிறுன்னு வந்து ஹாஸ்பிட்டல் திறந்து அந்த பொண்ணை ஒரு அறையில் போட்டு பூட்டி விட்டு வீட்டுக்கு போயிடுற. அப்படி 1 வாரமா போய் பார்க்கவே இல்லை. 1 வாரம் கழிச்சு திறக்கிறாரு, அப்படி கிடக்குது. தண்ணியில் வர தண்ணி கேட்குது, தண்ணியை கொடுக்குறாரு, வாந்தி வரல. பசிக்கு கேட்குது, சாப்பாடு கொடுக்குறாரு, வாந்தி வரல. இவர் மருத்துவ குறிப்பில் கீழே எழுதுறாரு, எம்வேர்டு ஹூப்பர் எழுதுறார், சாப்பிட்டது சீரணிச்சிருச்சா என்று பார்த்து விட்டு சாப்பிடவும், நல்லா உண்ட உணவு செரித்த பிறகு சாப்பிடவும். குறிப்பு நம்மப்பா. அடே எம்வேர்டு ஹூக்கர், உன்னுடைய பரம்பரை உருவாகிறதுக்கு முன்பே, கருவாருக்கு முன்பே எங்க தாத்தன் ஒருத்தர் எழுதியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, மருந்தே தேவைப்பட வர உடம்புக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டா. எங்காலு இன்னொருத்தி வாரா, எங்க அப்பத்தா ஒருத்தி வாரா, அவை பாட்டி. வல்லவே நல்லா தான் எழுதியிருக்கான், ஆனால் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுவே புது கவிதை மாதிரி 1.25 அடிலாம் இருக்கு. இவன் என்ன செய்யறா, ரொம்ப பெருசா இருக்கு, படிக்க பிள்ளைய கஷ்டப்படுவாங்க. இதை ஒரு மாத்திரையில் அடக்கம், ஒரு கேப்சூல சுருக்கி, இந்த கஷாயத்தை கேப்சூல சுருக்கி பசித்து புசி போயிடலாம். தயவு செய்து இதை கேளுங்க, டாக்டர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பசிச்சவன சாப்பிடுங்க,
பசிச்சு சாப்பிடுங்க, நோயே இருக்காது. ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளையும் உண்பவன் ரோகிங்கிறான், நோயாளிங்கிறான். ரோகினா நோயாளி. பார்த்து சாப்பிடுங்க. ஒரு சீன ஞானிகிட்ட போயிட்டு, ஐயா இறையன் பலி இருக்கிறாரு, ஒரு சீன ஞானிகிட்ட போயிட்டு கன்ஃபியூஸ் இந்த மாதிரி ஒரு இந்த பிக்குகிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்குறான், எப்பெல்லாம் மனிதர்கள் சாப்பிட்லாம்னு. சாப்பாடு இருக்கிறவன் பசிக்கும் போது சாப்பிட்லாம், சாப்பாடு இல்லாதவன் கிடைக்கும் போது சாப்பிட்லாம். அப்படி மாதிரி சாப்பாடு இருக்கிறவர்கள் பசிக்கும் போது சாப்பிடுங்க, இல்லாதவன் கிடைக்கும் போது சாப்பிடுங்க. இவ்வளவுதான். இதுதான் கோட்பாடு. நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு வேலையை செய்யணும். சாப்பிட்றது எப்படின்னு கூட தெரியல நமக்கு. உறக்கம் 8 மணி நேரம் உறக்கம்னு நம்பாத. உலகத்தில் சாதிச்சவனெல்லாம் மிக குறைந்த நேரம் தூங்கி வந்தான். எனக்கு தூக்கம் வர்றதில்லை பல இரவுகள். உனக்கு தெரியும், காரணம் நீங்கள்லாம் தான். பல இரவுகள் தூக்கம் வர்றதில்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அழுத்தத்தில் அப்படி பிறழுவேன். அப்போ இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணும்போது ஒரு சித்தர் என்னை சந்தித்து, சிமான் நீ இதுக்கு போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கு தாகம் எடுத்தால் நாக்கு வரலதில்லை, பசிச்சா ஒரு பசிக்குதுங்கிற உணர்வு வருதில்லை, சாப்பிட்றில்ல, அது மாதிரி உறக்கம் வந்தால் உடம்பு ஓய்வு எடுத்துக்கிறோம். நீ போட்டு குழப்பிக்காத. உனக்கு எப்போ தேவையோ உடம்பு போய் ஓய்வு எடுத்துக்கிறோம். நீ பாட்டு வேலை செஞ்சுட்டு தூக்கம் வந்து வரும்போது தூங்கிடு. அவ்வளோதான். அதை தான் அண்ணன் செய்கிறேன். நீ உலகத்தில் எல்லா சாதனைகளையும் எடுத்துப்பாரு, குறைந்த நேரம் தான் தூங்கியிருக்கேன். நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா, அதிகாலையில் வெடித்து துடித்து எழுங்கிறான், பட்டக்குன்னு எழுறாங்கிறான். போட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரியாத நீ. நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தபடி வாழுங்க. உன் இனத்தின் தொன்மையை நீ அறியணுமா? நீ எவ்வளவு பெரிய மூத்த இனம், உன் பரம்பரை பற்றி நீ தெரியணுமா? போ. இன்னும் மலைகளுக்கிடையே எத்தனையோ மூலிகைகள் இருக்கிறது, போய் தேடு. இதில் எதை உண்ணலாம், எப்படி சமைத்து உண்ணலாம், இதை உண்டால் எது எந்த நோயை குணப்படுத்தும், இது எதற்கு நல்லது என்று கண்டறி. அப்ப தெரியும் உன் பரம்பரை எவ்வளவு மூத்தது, உன் தொன்மம் எவ்வளவு என்று. இந்த முருங்கைக்கீரையை இப்படி சமைக்கணும், இதுல இரும்பு சத்து அதிகம். இந்த வல்லாரை பொன்னாங்கண்ணி சாப்பிடணும், இது கண்ணுக்கு நல்லது. முருங்கைக்காய் இதற்கு நல்லது, தக்காளி இதுக்கு நல்லது. இந்த ஈரலை சாப்பிட்டால் இது இரும்பு சத்து இவ்வளவு. டேய், நம்ம முன்னோர்கள் மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சு பாரு. பல செடியை தின்னு செத்துருப்பான். அதுல ஒருத்தன் கண்டுக்காம பாரு, இந்த கீரை நல்லா இருக்கு, இந்த கீரைக்கு இதை போட்டு சமைக்கணும், இந்த காய்க்கு இப்படி போடணும், இதுக்கு சீரகம் போடணும், இதுக்கு சோம்பு போடணும், இதுக்கு வெள்ளைப்பூண்டு போடணும், இதுக்கு இஞ்சியை போடணும். இதை கண்டுபிடிக்கிறதுல நீ சாதாரண இல்லை ராஜா. இதை தேடி போனே என்றால் உன் பரம்பரை எவ்வளவு மூத்தது என்பதை உனக்கு தெரிஞ்சிடும். நீ இன்னைக்கு எதை படிக்கிற? திருக்குறள், சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு எல்லாம் படிக்கிற. எங்க படிக்கிற? கல்லூரியில், முதுகலையில், தமிழ் இலக்கியத்தில், PhD ஆய்வுல எல்லாம் படிக்கிற. இந்த வள்ளுவன், இந்த இளங்கோவடிகள், இந்த திருத்தக்கத்தேவன், இவங்களுக்கெல்லாம் எவன் தமிழ் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்? ஒரு சொற்பிழை பொருள்பிழை எதுவுமே இல்லாது ஒரு அறநெறியை பாடிருக்கான். நம்ம அவ்வை, நம்ம பாட்டி எல்லாம் பாடிருக்கான்னா, இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியரை ஒரு தடவை தேடு. உன் மொழியின் தொன்மை என்ன, உன் இனத்தின் பெருமை என்னன்னு தெரியும். எவ்வளவு செழுமையான ஒரு இந்த இலக்கியமா இந்த அறத்தை பாடி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை பட்டிமன்றத்தில் பேசி அப்படி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு அதனால வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்று தொல்காப்பியம் சொன்னது போல அப்படித்தானே பாடிட்டு உடனே எப்படி இருக்கு பாரு. பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடி என்று சிலப்பதிகாரம் பாடியது போல பட்டிமன்றத்தில் எழுதின இளங்கோடிய போய் செத்து போயிட்டான். இவன் தட்டிட்டு பாக்கெட்ல பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். இவன் அறிவாளி நினைச்சுக்கிட்டு இருக்கான். எழுதினவன் எவனும் போட்டதுக்கு இல்லை. அப்ப எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு செழிப்பு இன்னைக்கும் பேசி ரசிக்கத்தக்க இலக்கியங்களை பாடி வச்ச அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் யாரா?
இந்த திராவிட திருடங்க சொல்லுவாங்க, நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம். நான் கேட்டேன், எதை படிக்க வச்சா? இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இதுதானே இந்த திருக்குறள், இதெல்லாம் எழுதினவனை எவன் படிக்க வச்சது? உங்க தாத்தாவா, உங்க பாட்டனா? வெறுப்பு வருமா வராதா? இன்னும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கெல்லாம் வேலை கருணாநிதி தான் போட்டு கொடுத்தாருன்னு நினைச்சிருக்கேன். திராவிட அரசு கருணாநிதி தான் உங்களை முதலாக நீதிபதி ஆக்கினார். யார்? நம்ம ஐயா அம்பேத்கராஜன் சொன்னார் பாருங்க, அவர் தான் அப்படின்னு. நாங்க தான்டா உங்களையே முதலமைச்சர் ஆக்கின. டேய், நீ உட்கார்ந்துருக்க நாங்காலேயே நாங்க ஓட்ட பிச்சை. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கு, எங்க ஆத்தால போய் நாங்க அண்ணன் நம்பி ஓட்ட பிச்சை. இவர்கள் நிரந்தரம் என்று ஆடுகிறார்கள். இந்த பதவி நிரந்தரம் என்று. சேர சோழ பாண்டிய பேரரசு விழுந்திருக்கு, விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு, முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு. நீ எம்மாத்திரம் ஒரு கோட்பாடும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, ஒரு குட்டிச்சவரும் உனக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ கோட்பாடு திராவிடத்துக்கு தான் இந்த விற்கிற வண்டியிலலாம் ஓட்டு போடுறானா? நீ கொடுக்குற அந்த லட்டுக்குள்ள கொடுக்குற மூக்குத்தி, வேட்டி சேலை, ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமில்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்டுக்கு அந்த பூத்துக்கு நான் வேட்டி சேலை கொடுக்குறேன், எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு லட்டில் மூக்குத்தி கொடுக்குறேன், எனக்கு ஓட்டுக்குள்ளே கொடுக்குறேன். அதில் ஒரு அண்ணன் வந்து இவன் எப்படின்னு தெரியல, போன தடவை வெறும் 80 ஓட்டு தான் வன்னியர் பகுதியில் எங்களுக்கு விழுந்திருக்கு, அதனால என்ன பண்ணலாம், பூராத்துக்கு கறிச்சோரா போட்டுரும்டா ஒரு வாரம். அதனால நம்ம பிள்ளைய ரொம்ப கறிச்சோறு சாப்பிடணும்னு போங்க, நம்ம அண்ணன் தான் போடுவார், அண்ணன் அனுப்பி விட்டாருன்னு போய் கறிச்சோரை சாப்பிட்டு வந்துருங்க. என்ன இந்த நிலையில் நாடு மக்களும் நின்று கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்றால் சீமானோட கடமை, அவன் தம்பி தங்கையினுடைய கடமை, அபிநயாவோட கடமை அப்படி இல்லை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய பிறவி கடமை, வரலாற்று பெரும்பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது நமக்கு கையளிக்கப்பட்ட கடமை. நான் மாறுகிறேன் என்று நீங்கள் மாறினால், ஒவ்வொருவரும் மாறினால் அடுத்த நொடியில் மாற்றம், அடுத்த நொடியில் மாற்றம். அந்த மாற்றம் என்னிலிருந்து பிறக்கணும், உன்னிலிருந்து பிறக்கணும், நம்மிலிருந்து பிறக்கணும், இந்த விக்கிரவாண்டி என்கிற மண்ணிலிருந்து பிறக்கணும். சுந்தரரும் அப்பரும் ஞானசம்பந்தரும் இருந்து பாடிய திருத்தலத்தை கொண்ட இந்த இடத்தில் ஒரு திருத்தம் நடக்கட்டும், தூய அரசியல் இங்கிருந்து பிறக்கட்டும். அன்பிற்குரிய மக்களே, அருமை சொந்தங்களே, என் ஆருயிர் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். என் தங்கையின் வெற்றி தமிழ் கட்சியின், நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று கருதாதீர்கள். தமிழ் பேரினத்தின் வெற்றி, அதன் இனமானத்திற்கும் தன்மானத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று கருதுங்கள். அதை உள்வாங்கிக் கொண்டு ஜூலை 10ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக்கு சின்னத்திலே, வாக்கு பெட்டியிலே 2வது இடத்தில் இருக்கிற என் தங்கை அபிநயாவிற்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம்.